பிரச்சாரத்தில் வீர வசனம் பேசிய விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சட்டமன்றத்தில் அச்ச உணர்வோடு அமர்ந்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் திமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கள ஆய்வு மேற்கொள்ள வரும் நிர்வாகிகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவது, வரும் தேர்தலில் ஸ்டாலினை முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவது, அதற்காக கடுமையாக ஒழிப்பது உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் ரகுபதி, அதிமுகவில் இருந்த 25 உறுப்பினர்கள் தவிகவிற்கு ஆதரவு அளித்துள்ளதாகவும், அரசியலமைப்பு சட்டப்படி 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை என்றால் அவர்கள் தனி அணியாக செயல்பட முடியாது என்றும் கூறினார். இந்நிலையில் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் அமல்படுத்துவது குறித்து தமிழக ஆளுநர் முடிவெடுப்பார் எனவும் அவர் தெரிவித்தார். ஒரு இயக்கத்திற்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் இதை யார் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட தலைவர். அதிலிருந்து பிரிந்து சொல்வதென்றால் 3/2 பங்கு பேர் பிரிந்து சென்றால்தான் அவர்களை பிரிவு மற்றொரு கட்சியாக கட்சி தாவல் தடை சட்டப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இங்கே 3/2 பங்கு போகலை. 22, 25 இருந்துச்சு. அதுலேயும் ஒரு நாள் கேசி வீரமணி இங்கிட்டு வந்துட்டாரு. இப்போ 23, 24 என்று இருக்கிறது. ஸ்பீக்கர் இதில் நல்ல முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநரிடத்திலே ஒரு மனு கொடுத்திருப்பதாக தகவல். கட்சி தாவல் தடை சட்டம் அமலாப்படி அவர்கள் தகுதி இழக்கிறார்கள் என்று. எனவே அதை பற்றி அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். நாங்கள் இது எந்த விதமான குறுக்கீடும் எங்களுக்கு கிடையாது. எங்கள் கட்சிக்கு எந்த கருத்தும் கிடையாது. அவரை பார்த்தபொழுது எங்களுக்கு சட்டமன்றத்தில் ஒரு பயந்த சுபாவத்தோடு, ஒரு அச்சத்தோடு, அச்ச உணர்வோடு உட்கார்ந்திருப்பதை போன்ற ஒரு தோற்றம்தான் எங்களுக்கு தோன்றியது. வெளியே அவர் பேசிய அந்த தைரியமான பேச்சுக்கள் சினிமா வசனங்களாகவும், சட்டமன்றத்துக்குள்ளே அவர் அமர்ந்திருந்தது மிகவும் ஒரு அச்ச உணர்வோடு, ஒரு பயங்கலந்த உணர்வோடு இருப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றியது.